ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஒரு மூஞ்சில் ஒரு வெளிச்சம் தெரியுதே, வெளிச்சம் ஜனநாயகன். ஏன்னா பல மாசம் எல்லாருமே நாங்களுமே வெயிட் பண்ணி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எப்படி ஃபீல் பண்றீங்க? என்னால வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த படத்துல நான் பாக்குறப்போ ஓகே ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருந்தோம். மொத்த பிரச்சனைக்கும் இவன் தாண்டா காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு மெயினான ஒரு சீன். எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கும் என்னைய வந்து. ஆனா பொண்ணை தூக்குறது, பொண்ணுகிட்ட போய் லவ் யூ சொல்றது, எனக்கு தான் கொடுக்கணும். உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? மூஞ்சி சார் மூஞ்சி. பட் அதான் நீங்க தூக்குன பொண்ணே விஜய் சார் பொண்ணு இல்லை, அதுவும் ஒரு மாசான ஒரு சீன். அந்த ராவண மாண்டாலாம் நாங்கள் பார்த்துட்டு ஒரு மாதிரி பிளாஸ்டாக இருந்துச்சு தியேட்டரு. ஸோ நீங்கள் எப்படி ஸ்க்ரீனில் கண்ணை நவுத்தாமல் பார்த்துக்கிட்டே இருந்தீங்களோ அது மாதிரி நான் சாரை நேரில் கண்ணை நவுத்தாமல் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரிவீலிங்லாம் பண்ணி மமிதா பைஜோத் அது எத்தனை தடவை போச்சு அந்த டேக்லாம்? 2 டேக் தான் எடுத்தது. ஓகே, பைக்கில் உட்காந்துருக்கேன், மம்தா பைஜோத் பின்னாடி ரோப் போட்டு தான் தூக்குனாங்க. பின்னாடி கிரீன் மேட் பண்ணோன்னே கிளாப் பண்ணாங்க எல்லாரும். அதே மாதிரி நான் அந்த பைக்கில் மமிதா பைஜோ கூட்டிகிட்டு வரேன்ல, அது லாங்கில் இருந்து எடுத்தாங்க. அப்போல்லாம் வந்து வினோத் சார் வந்து டே ஹீரோ மாதிரி வா, ஹீரோ மாதிரி மாசா வா அப்படின்னு. டேரக்டர் ஃபியூச்சர்லாம் தெரிஞ்சவராக இருப்பார் போல. படம் ஃபுல்லாக பார்க்குறப்போ நம்ம விஜய் சார் வந்து சிஎம் ஆனதுக்கப்புறம் தான் இந்த படம் நீங்கள் எடுத்தீங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா மேக்ஸிமம் டயலாக்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த ஆக்ஷன்லாம் பிளாஸ்ட்டு. அது ஒன்றுமே புரியல. அப்படி தானே கோட் லைன் நடந்துச்சு. விசில் போடுறது சும்மா அது ஒரு சாங், அது படத்தில் அந்த சாங்கு. அது பார்த்தா விசில்ங்கிறது அவ்வளோ பெருசாகிருச்சு. இப்போ பார்த்தா அந்த ஆக்ஷன் அது எப்படி முதலே கணிச்சு பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. சேனல் 5 வியூவர்ஸ்க்கு ஒரு பெரிய ஹாய், திஸ் இஸ் விஜய் சத்யா. இன்னைக்கு நம்ம கூட ஆக்டர் ஷாகுல் இணைஞ்சிருக்காரு. ஏன்னா எல்லாருமே ரொம்ப ஆர்வமா பல மாசமா வெயிட் பண்ணி நம்ம ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் நம்ம ஷாகுல் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பா படத்தை பத்தி அவர்கிட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும்ல. டக்குனு வீடியோக்குள்ள போயிடலாம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ஒரு மூஞ்சில் ஒரு வெளிச்சம் தெரியுதே, வெளிச்சம் ஜனநாயகன். ஏன்னா பல மாசம் எல்லாருமே நாங்களுமே வெயிட் பண்ணி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எப்படி ஃபீல் பண்றீங்க? என்னால் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல எப்படின்ட்டு. எல்லாருக்குமே கிரேட்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மூமெண்ட் எனக்கு லைஃப்பில் கிடைச்சது. அது இதில் நம்ம நடிச்சிருக்கோம்னு நினைக்கிறதே எனக்கு அதுவே போதும். மற்றபடி நம்ம பெருசாலாம் இதை ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணல. ஓகே, கிரேட்ஃபுல்லாக இருக்கேன், அவ்வளோதான். ஓகே. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க? பிகாஸ் வந்து ஆடியன்ஸ்லேருந்து ரசிகர்களே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. படத்தில் நடிச்சிருக்கீங்க, அது ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்துச்சுன்னா உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்குல்ல. ஸோ எவ்வளோ ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க? இன்னைக்கு தியேட்டரில் உங்கள் சீன்லாம் பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சு? இது வெயிட் பண்ணுறது கேட்டனால சொல்கிறேன். ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஷூட் முடிஞ்சே 1 இயர் ஆச்சு. 1 இயர் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறமேட்டு தீபாவளி ஃபஸ்ட்டு ரிலீஸ்ண்டாங்க, தீபாவளி வரை வெயிட் பண்ணேன். அப்புறமேட்டு பொங்கல் ரிலீஸ்ண்டாங்க, பொங்கல் வரை வெயிட் பண்ணேன். அப்புறமேட்டு பார்த்தா டென்டேட்டிவ் டேட் ஆயிடுச்சு, எப்போ ரிலீஸ்னே தெரிலையே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னதான் டிசப்பாயின்மெண்ட் எப்படி இருந்தாலும் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இப்போ ரொம்ப பயங்கரமாக நம்ம போன இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி தான் டைனோசர் மாதிரி இப்போ ரொம்ப பெருசாக ரிலீஸ் ஆகிருக்குது. அது போய் பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்குது. நம்ம விஜய் சார் படத்தில் நம்ம இருக்கோமா, அது ஒரு கேரக்டர். ஏன்னா இதுவரை நான் பண்ணது எல்லாமே வந்து ஒரு லவ்வர் பாய், ஒரு ஹேக்கர், அந்த மாதிரி அது அந்த ப்ரொஃபஷன் அதை மீன் பண்ணி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட் டைம் ஒரு பேர் சுரேஷ்னு ஒரு பேரோட ஒரு கேரக்டர் ஒன்று, அதுவும் இந்த படத்தில் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. என்னை பொறுத்தவரை நம்ம அடுத்து ஏதாவது பண்ணோன்னா, ஐ மீன் அன்னபூர்ணிக்கு அப்புறம் நான் பண்ணுறது ஏதாவது ஒன்று பண்ணால் ஒரு பேர் இருக்கணும், நமக்கு நேம் முக்கியம். அது நேமோட பண்ணோம் அடுத்த லெவல், அது ஒரு கோலாக வச்சுருந்தேன். ஆனால் அது வந்து எனக்கு ஜனநாயகனில் கிடைக்கும்ன்ட்டு சத்தியமாக நினச்சி பார்க்கல. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, எப்படி ஃபர்ஸ்ட் இந்த வாய்ப்பு கிடைச்சிது ஜனநாயகன், அது விஜய் சாரோட அப்படின்றப்போ கண்டிப்பாக கேட்டேன்னு ஓகே சொல்லியிருப்பீங்க. பட் எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தீங்க? மதி என்னன்ட்டு எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக பழக்கம். நான் ஒரு பிரதர் மாதிரி. ஸோ அவரை நான் முன்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் சர்தார் நிறைய படம் ஒய்டியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ திடீர்னு ஒரு நாள் வந்து என்னோட கரண்ட் லுக் ஃபோட்டோஸ் கேட்டார், நானும் அமுச்சு விட்டுட்டு இருந்துட்டேன். ஸோ அப்போ வினோத் சாரோட அவர் ஒர்க் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியும். நான் நினச்சேன் கமல் சார் ப்ராஜெக்ட் தான் அப்போ இருந்தது. ஸோ அப்படின்னு நினச்சேன். அப்புறம் ஒரு நாள் ஆடிஷன்ற மாதிரி கூப்பிட்டாங்க. அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் அந்த ஆடிஷன் முடிச்சு தான் என்கிட்ட சொன்னார், இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்த்த அதே டைலாக் தான் என்னை ஆடிஷன் எடுத்தாங்க. அப்போ தான் வந்து அவர் சொன்னார், அந்த மாதிரி விஜய் சாரோட ப்ராஜெக்ட் 2 பேரும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஆரம்பித்தது தான். அதே மாதிரி ஆடிஷன் கொடுத்துட்டு டைரக்டர் கால் தான் இது, நீ ரொம்ப வந்து சந்தோஷம் பட்டுக்காத, எதுவும் இது பண்ணிக்காதரா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வினோத் சார் என்னோட ஆடிஷன் ஃபுட்டேஜ் காமிச்சு
அதுக்கப்புறமா அவர் ஓகே இந்த கேரக்டரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்க. இன்னொன்று வந்து அதர் ஏடிஸ் மதிய நேரம் தாண்டி அதர் ஏடிஸ்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல வந்து அப்படியே டெய்லர்டாக அந்த கேரக்டர் நான் தான் அப்படின்ற மாதிரி டெய்லர்ட் ஃபிட்டும்பாங்கள்ல, அந்த மாதிரி அதுக்கு இப்படி தான் ஒரு கேரக்டர் இருக்கணும்னு பார்த்துட்டு இருந்தாங்களாம். அந்த ஃபேஸ் ஹேரு அந்த மாதிரி இருக்கணும், அந்த அதாவது அந்த சுரேஷுங்கிற கேரக்டர் இப்படி இருக்கணும்னு பார்த்தாங்க. அது நான் பக்காவாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி அது மாதிரி போட்டாங்க. அவங்களோட தாட் ப்ராசஸ். இப்போ நம்ம மைண்டில் ஒரு கதை எழுதுறோம்னா இந்த கேரக்டர் இப்படி இருக்கணும்னு நம்ம மைண்டில், அது மாதிரி அவங்க மைண்டில் அந்த மாதிரி இருக்குது. நான் தான் ஃபிக்ஸ் ஆனேன் ஃபஸ்ட்டு செகண்டரி கேரக்டர்ஸில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ உங்களோட கேரக்டர் பற்றி பேசி ஆகணும். பிகாஸ் இது வரைக்கும் பண்ணதில் லவ்வர் பாய் சொல்லியிருக்கீங்க. பட் இந்த நெகட்டிவ் ஷேட் கேரக்டர்ஸ் அது ஏன் உங்களை விட மாட்டேதுன்னு எனக்கு தெரியல. இந்த படத்தில் நான் பார்க்குறப்போ ஓகே ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தோம். டக்குன்னு பார்த்தா மொத்த பிரச்சனைக்கும் இவன் தாண்டா காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு மெயினான ஒரு சீன். அதை பற்றி உங்களோட கேரக்டர் பற்றி. அதுதான் எப்படி சொல்கிற, இப்போ சந்தானம் சார் டைலாக் ஒன்று இருக்கும்ல, இவ்வளோ பேர் இருக்காங்க நீ என்ன இது வெறும் பொண்ணுங்களோட உட்காந்துருக்கேன், அந்த மாதிரி எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கும். என்னைய வந்து ஆனால் பொண்ணை தூக்குறது, பொண்ணுகிட்ட போய் லவ் யூ சொல்கிறது, அடுத்தவன் லவ் பண்ணுற பொண்ணுகிட்ட போய் லவ் யூ சொல்கிறது, கடைசி வரையும் பையன் கூட சுற்றுற கேரக்டர், அந்த பையன் கூட சுற்றுறோம். இல்லை நம்மளா ஒரு பொண்ணை பார்க்குறோம், அந்த மாதிரி இல்லை, ஏதாவது இந்த மாதிரி தான் வருது. அது ஏன்னு தெரியலை, பார்ப்போம். இனிமேல் ஏதாவது இன்னும் வேறு நல்ல கேரக்டர்ஸ் வருதான்னு பார்ப்போம். மேபி இதை பார்த்துட்டு எனக்கு டேரக்டர்ஸ் வாய்ப்பு கொடுக்கட்டும். பட் ஆனால் நீங்கள் தூக்குன பொண்ணே விஜய் சார் பொண்ணு இல்லை, அதுவும் ஒரு மாசான ஒரு சீன். அந்த ராவண மாண்டாலாம் நாங்கள் பார்த்துட்டு ஒரு மாதிரி பிளாஸ்டாக இருந்துச்சு தேட்ரு. அந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் இருந்திருப்பீங்க. ஸோ எப்படி இருந்துச்சுன்னா நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ ஒரு மாதிரி இந்த சைடு கண்ணே எடுக்க முடியல. ஏன்னா படத்துலேயே ஒரு பிளாஸ்டான சீன் திரும்பி எத்தனை டைம்லாம் பார்க்கலாம் அப்படின்னா அந்த ஒரு போர்ஷன் தான். ஸோ அது எப்படி இருந்துச்சு? எனக்கு வந்து இது நீங்கள் அதான் என்னோட போர்ஷன் அங்கே எனக்கு சாரோட பேசுகிற மாதிரி இதாக இல்லாட்டாலும் அந்த ஃபைட்டு அந்த இது முடிகிற அந்த பிளாக் இன்டர்மிஷன் பிளாக் அது ஃபுல்லாக முடிகிற வரைக்குமே நான் அங்கே தான் இருந்தேன். எனக்கு ஒரு 20 நாள் அங்கே இருந்துச்சு. ஸோ நீங்கள் எப்படி ஸ்க்ரீனில் கண்ணை நவுத்தாமல் பார்த்துக்கிட்டே இருந்தீங்களோ அது மாதிரி நான் சாரை நேரில் கண்ணை நவுத்தாமல் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் அந்த படம் பார்க்கும் போதே என்னென்னா, இப்போ ஒரு சீன் இருக்குல்ல, நீங்கள் அந்த இது நான் இப்படி நாக்கை வச்சு இது பண்ணிட்டு வருவார்ல, அது வந்து நான் என்ன பண்ணேன், கரெக்டாக இப்படி நடந்து வர்றாருன்னு நான் அங்கே நின்னேன். அது ஆக்சுவலாக 6 மணிக்கு எடுத்தோம், என்ன 6 மணிக்கு எடுத்தாங்க. ஸோ வந்து நான் அங்கே நின்னேன், அங்கிட்ட இப்படி பார்த்தேன். எனக்கு ஒரு மொமெண்ட்டுமே அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நான் லைவில் அதை எங்கே நின்று பார்த்தேன். எனக்கு என்னன்னா லைவ்ல பார்த்தப்பயே இது மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே இப்போ நம்ம திரையில பார்க்குறோம் இல்லை மியூசிக்கோட பார்க்குறோம் அதெல்லாம் இல்லை, நேரில் பார்க்கும்போதே பயங்கரமாக இருந்துச்சு. அது இன்னொன்றும் ஸோ ஈச் பை எவ்ரி அவரோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு அந்த ஃபைட்டு ஃபுல்லாக ஞாபகத்தில் அப்படியே இருக்குது. அது ஒரு மொமெண்ட் மறக்கவே முடியாது. ஓகே. ஸோ எப்போ பார்த்தாலுமே தோணும்ல, பிகாஸ் வந்து நாங்கள் அதான் தேட்டரில் பார்க்குறப்ப எங்களுக்கே நேரில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல இருக்கும்போது எல்லாமே அந்த ஒவ்வொரு ஃபைட்டுமே ஒரு மாதிரி வெறித்தனமாக இருந்துச்சு. அதுவும் சாரை பார்க்குறது எல்லாமே ஒரு பெரிய விஷயம். அதுவும் எனக்கு வந்து இப்படி அமைஞ்சது அவரோட ஃபைட்டு பார்க்குறது எனக்கு. ஆனால் அவரோட டான்ஸ் பார்க்க கொடுத்து வைக்கல, ஆனால் அவரோட ஃபைட்டை பார்த்துட்டேன். என்ன அது இவ்வளோ பெரிய ஃபைட்டை பார்த்துட்டீங்க. ஆமாம், இவ்வளோ பெரிய ஃபைட்டு நல்லா இருப்பார், ரொம்ப சைலண்டாக இருப்பார். என்ன ஆனால் ஆக்ஷன் சொல்லி அந்த டைலாக் போர்ஷன்லாம் வரும்போது ஐ டோன்ட் கேர் அந்த இதெல்லாம் சொல்லும் போதெல்லாம் அப்படியே மாறிடுவார். அப்படி அதுக்கு முன்னாடி நார்மலாக தான் இருப்பார், ரொம்ப அமைதியாக அப்படியே இருப்பார். ஆனால் அவர் பாட்டுக்கு இருப்பார் செட்டில். அவர் பாடி லாங்குவேஜே எனக்கு மைண்டில் அப்படியே ஞாபகம் இருக்கும். அவர் எப்படி நடப்பார், என்னென்ன பண்ணுவார், அது எல்லாமே எனக்கு அப்படியே இருக்கும். இப்போ எப்படின்னா இந்த நார்மல் சேர் தான் இருக்கும், ஒரு டென்ட்டுக்குள்ளே இருப்பார், கை இப்படி போட்டுருவார், அந்த இது இப்படி இருக்கும், போட்டு இப்படி தான் உட்காந்துருப்பார், இப்படியே பார்ப்பார், அவ்வளோதான். அப்படியே எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணுவார் ஃபுல்லாக. அதே மாதிரி நடக்கிறது எல்லாமே அப்படியே கீழே பார்த்துட்டே ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பார். அம்பர்லாம் பிடிச்சிக்கிட்டு பவுன்சர்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் அமுச்சிருவார். ஸோ அப்படியே இது பண்ணிட்டு மேக்ஸிமம் தனியாகவே அப்படியே ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு அப்படியே இருப்பார். மேக்ஸிமம் ஆஃப் த டைம் வந்து அவர் கேரவன் போக மாட்டார், லஞ்சுக்கு தான் போவார். ஒன்ஸ் வந்துட்டாருன்னா லஞ்சுக்கு மட்டும்தான் போவார். இது கார் வந்து நிற்கும், காரில் தான் உட்காந்துருப்பார் அந்த ஸ்பாட்டில். இது காரில் உள்ளே போய் உட்காருவார், அதுவுமே ரேர் தான் காரில். மற்றபடி மேக்ஸிமம் டைம் ஒரு சேர் போட்டு அப்படியே உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார், என்னென்ன எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. பட் அங்கே இருந்த க்ரௌடுக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே விஜய் சார் சுற்றி தான் இருந்திருப்பீங்க போல. எப்படி பொண்ணை ஃபாலோ பண்ணுறோமோ அந்த மாதிரி அவரை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அவ்வளோ க்ரௌடு கண்டிப்பாக அவரை தனியாக விட வாய்ப்பே. ஆமாம், எல்லாருமே சுற்றி இன்னும் பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். என்னையெல்லாம் வந்து ஓப்பனாக திட்டெல்லாம் செஞ்சுருக்காங்க. உனக்கு தான் ஷார்ட் இல்லைல்ல, அங்கிட்டு போக வேண்டியதான், நீ எதுக்கு இங்கே நிற்கிற, அவரை ஏன் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நான் போட்டு கைக்கிட்டே அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த அவர்கிட்ட நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம்ல. இப்போ நான் இப்போ நினச்சா அந்த மொமெண்ட்டுக்கு என்னால் போக முடியாது. என்னையை பொறுத்தவரை எனக்கு ஃபஸ்ட்டு அங்கே கூப்பிட்டது ஒரு 3 நாள் தான் கூப்பிட்டது. ஆனால் அங்கே போயிட்டு தான் போனோன்னே வினோத் சார் வந்து அந்த சுரேஷ் பண்ணுறவன் வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அதோட இந்த பாரு என்ன நீ வந்து இங்கே வந்து 20 நாள் இருக்க போகிற, இந்த ஃபைட்டு முடிகிற வரையும்
இங்கே கேமரா இப்படி இருந்துச்சுன்னா நீ இங்கே வந்து படுத்துக்கணும், யார் கூப்பிடுறாங்க எதுவுமே பார்க்கக்கூடாது, நீ பாட்டுக்கு வந்து படுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஆரம்பத்தில். நான் சார் ஒன்று ஓடும் போதெல்லாம் இப்படி படுத்திருப்பேன்ல, என் பின்னாடி தான் அதெல்லாம் நடக்கும், ஓகே. நான் அப்படி பார்ப்பேன். அது நான் எல்லாத்தையுமே அங்கே இருந்து அப்படியே பார்த்தேன். ஸோ அந்த பைக்கில் வந்து மமிதா பைஜு வீலிங்லாம் பண்ணி மமிதா பைஜு தள்ளி அது எத்தனை தடவை போச்சு அந்த டேக்லாம்? ஏன்னா அந்த டக்குன்னு அந்த ஆக்ஷன் பண்ணோன்னா பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு ஒரு மாதிரி ஃப்ரேமில். அது ஃபஸ்ட்டு எப்படின்னா வந்து வீலிங் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. எனக்கு என்னென்னா நம்ம வந்து அந்த சான்ஸையும் விட்டு கொடுக்கக்கூடாது. ஏன்னா டூப் வந்திருந்தாரு, அவர் தான் வந்து ஸ்டண்ட் பண்ணால் நாங்கள் தான் பண்ணுவோம், அவர் தான் டூப் தான் வந்திருந்தாரு. நம்ம சும்மா வீலிங்னா ஃபர்ஸ்ட் கியரை போட்டு அப்படி தூக்கி விட்டு விடுறது அப்படின்னு தான் நினச்சேன். நான் போயிட்டு வினோத் சார் நின்றுட்டு இருந்தார். அதோட போனோன்னே சார் நானே வீலிங் பண்ணுறேன் சார், பண்ணிடுவேன் அப்படின்ட்டேன். அதோட போடான்ட்டு அப்படின்ட்டாரு. இவ்வளோதான் சொன்னார், அதெல்லாம் பண்ணக்கூடாது போ அப்படின்ட்டாரு. அதோட நான் வந்துட்டேன். வந்து அப்புறம் டூப் இருந்தார், என்னோட ஷர்ட்டு எல்லாமே அதே மாதிரியே இது பண்ணி அவர் அதை பண்ணிட்டார், வீலிங்கையும் பண்ணிவிட்டு எனக்கு பேட்செல்லாம் எடுத்துட்டாங்க. என்னோட முடி எனக்கு அப்போ பின்னாடி ஃபங்க் நிறையா வச்சுருப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு முடி இருக்காது ஃபங்க்லாம். ஸோ அது மாதிரி வச்சு எடுத்துட்டாங்க. சரி ஓகே, வீலிங் ஷாட் எப்படி பேக்கில் தான் காட்ட போகிறாங்க, நம்ம பண்ணுற மாதிரியே தெரியாது, அந்த இது போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டேன். அப்புறமேட்டு தான் பார்த்தா கரெக்டாக பேக்கப்லாம் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 5:30 மணி திடீர்னு பார்த்தா க்ரீன் மேட் செட் பண்ணிட்டாங்க. செட் பண்ணிவிட்டு என்னை டக்குன்னு கூப்பிட்டு ஒரே அது ஒரு 2 டேக் தான் எடுத்தது. பைக்கில் உட்காந்துருக்கேன், மமிதா பைஜு பின்னாடி அதே மாதிரியே ரோப் போட்டு தான் தூக்குனாங்க. பின்னாடி க்ரீன் மேட்டு ரோப் போட்டு தூக்கி அப்படி பண்ணி அப்படி இறக்குனது. அது பண்ணோன்னே கிளாப் பண்ணாங்க எல்லாரும். அது என்ன நல்லா இருக்கு, ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சு, க்ரீன் மேட்லலாம் நம்மளுக்கு எடுக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அந்த மூமெண்ட்டு. அதே மாதிரி நான் அந்த பைக்கில் மமிதா பைஜை கூட்டிகிட்டு வரேன்ல, அது லாங்கில் இருந்து எடுத்தாங்க. அப்போல்லாம் வந்து வினோத் சார் வந்து டே ஹீரோ மாதிரி வா, ஹீரோ மாதிரி மாசா அப்படி அது மாதிரி இருந்துச்சு. அது வேற ஒரு காயின் வேற. பைக் எப்படின்னா நம்ம ஓட்டிட்டு வரணும், அங்கேருந்து வேகமாக வரணும். ஏன்னா நான் கடத்திட்டு வரேன், வேகமாக வரணும். இத்தனோண்டு ஒரு காயின் இருக்கும் ரேடியம் கலரில், அதை போட்டிருப்பாங்க, அந்த இடத்துல நீ கரெக்டாக நிப்பாட்டணும் அப்படிப்பாங்க. நம்ம வேகமாக வரோம், எங்கே அதனால அதுக்கு ஒரு 2-3 டேக் போச்சு அங்கேருந்து. அப்புறமேட்டு கரெக்டாக இது பண்ணி அதை படத்தில் ஸ்லோமோ மாதிரி காட்டிட்டாங்க வரது. அந்த ஷாட்லாம் நல்லா இருந்துச்சு எடுத்தது. ஓகே. ஸோ மமிதா பைஜு ரீசெண்ட் டைம்ஸில் பல பேர்த்தோட க்ரஷ். ஸோ அவங்கள பைக்கில் கூட்டிகிட்டு போய் கடத்திட்டு போகிற அந்த ஒரு சான்ஸ்லாம் கிடச்சிருக்கு. எப்படி இருந்துச்சு அவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்? எனக்கு என்னென்னா வந்து இந்த ஆடிஷன்லாம் எடுத்துட்டாங்கல்ல, அதுக்கப்புறமேட்டு எனக்கு நான் யாரோட பண்ண போகிறேன் அதெல்லாம் எதுவும் சொல்லலை. ஜெய் சார் படம் தெரியும், நான் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு. அப்போ வந்து பிரேமுலு வந்து செம்ம ஹிட்டு. எனக்கெல்லாம் பிரேமுலு ரொம்ப பிடிக்கும், நிறையா தடவை பார்த்துருக்கேன். என்ன என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் அவங்களோட ஃபேனு, நானுமே இன்க்ளூடிங். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், அவங்களோட ஃபேன் மாதிரி தான். என்னென்னா ஒரு பெரிய ஆக்டராக அவங்க கூட தான் உனக்கு இது இருக்கும், சீக்வன்ஸ் இருக்கும், நீ நேரில் வந்து பார்த்துக்க அப்படின்னோடனே எனக்கு என்னென்னா சரி விஜய் சாரோட இருக்கும் போல், இல்லைன்னா பாபி டிஎல் சாரோட இருக்கும் போல், அந்த மாதிரி எனக்கு மமிதா அப்போ ஸ்ட்ரைக்கே ஆகலை டக்குன்னு. கேஸ்ட்டும் எனக்கு அப்போ தெரியாது, கேஸ்ட் அண்ட் க்ரூவும். ஏன்னா 1 by 1 தான் அவங்க ஆன்போர்ட் போஸ்டர் விட்டாங்க. ஸோ அதனால் மமிதா போய் நேரில் பார்த்தோன்னே அவங்க வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. அப்போ ஒரு பெரிய பீக்கில் இருக்க ஒரு ஹீரோயின் அந்த மாதிரிலாம் எதுவுமே பேசலை. என்கிட்ட வந்து ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு சீனே வந்து அவங்கள நான் முதல்ல பார்த்தேன் ஒரு நாள். ஆனால் அப்போ பேசுறதுக்கு எனக்கும் அவங்களுக்கு சீக்வன்ஸாக இல்லை, அது ஒரு மாண்டேஜாக தான் எடுத்தாங்க. மோனிஷாவும் நானும் கீழேன்னு பேசிகிட்டு இருக்க மாதிரி, குக் கோமலி மோனிஷா இருக்காங்கல்ல, அவங்களும் நானும் பேசிகிட்டு இருக்க மாதிரி மேலே டிஜே பால்கனில் நிற்பேன். 2-3 சீன் நிறைய படத்தில் வந்திருக்கும், ஆனால் கொஞ்சம் சில்லவுட்டாக இருக்கும், நான் பிளரில் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அவங்களோட அந்த காலேஜ் சீன் காலேஜ் வந்து அது க்ளோஸ், நான் அவரை கூப்பிடுறது மச்சான்னு. அதுக்கப்புறம் 2-3 சீன் நாங்கள் வருவோம், நானும் மோனிஷாவும் பின்னாடி நின்று பேசிகிட்டு இருப்போம். அது கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி நிறையா இருந்துச்சு. அவங்கள அப்போல்லாம் பார்த்துருக்கேன், ஆனால் வந்து பேச முடியல. இந்த டாக்கி பொசிஷன் இப்போ தான் வந்துச்சு. வந்து பைக்கில் அப்போ தான் வந்தாங்க, பைக்கில் இருக்கு வந்தாங்க, உட்காந்துட்டு ஹாய் சேட்டா அப்படின்னாங்க. அதோட நானும் ஹாய் மேம் ஷா அப்படின்னு சொல்லிட்டு, ஷாகுல் என் பேர் அப்படின்னு சொன்னேன். ஓகே அப்படின்னோடனே மேம் நீங்கள் பிரேமலில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, என்ன எங்கள் ஃப்ரெண்டெல்லாம் உங்களோட ஃபேன் எல்லாருமே, என்ன பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரியலாக இருந்துச்சு, சூப்பர் மேம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதோட தேங்க்யூ சேட்டா அப்படின்னாங்க. நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டாங்க. நான் வந்து டாடாவில் பண்ணியிருக்கேன், ஜெயிலர் என்ன பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு பைக்கில் போகும்போது அவங்க கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கங்க, அது மாதிரி நிறையா இது சொல்லுவாங்க. நான் இப்படி வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன், பிடிச்சிக்கிறேன். அந்த வீலிங் பண்ணும்போதெல்லாம் அவங்க கொஞ்சம் நான் பிடிச்சிக்கிறேன், இது பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி நாங்கள் பைக்கில் போகும்போது பேசுகிறது தான். இன்னொன்று மேஜராக என்ன ஆகுன்னா, நான் அங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றது இருக்குல்ல, ஸோ வந்து அங்கே இருக்கும் வாக்கி டாக்கி மமிதா பைஜு தான் வச்சுருப்பாங்க பின்னாடி. ஸோ அந்த வாக்கி டாக்கியில் தான் ஆக்ஷன் வாங்க அப்படிம்பாங்க. அப்போ தான் ஓடி மமிதா பைஜு போங்க போங்க சொல்லிட்டாங்க, ஆக்ஷன் சொல்லிட்டாங்க போங்க அப்படி. அதோட 1 more அப்படின்னோடனே நான் திரும்ப அங்கேருந்து உள்ளே இருந்து அது மாதிரி மமிதா பைஜு பைக்கில் வச்சே சுற்றிக்கிட்டே இருந்தேன் அந்த இடத்துக்குள்ளே. ஒரு 2-3 டேக் அது மாதிரி போயிட்டே இருந்துச்சு.
ஸோ அப்போ நிறைய பேசினோம். அப்புறம் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதுக்கப்புறம் நல்லா நடந்துச்சு. இந்த படத்தில் நிறைய சீக்வன்ஸ் எடுக்கும்போது நான் இருந்தேன். அந்த ஃபர்ஸ்ட் சீன் ஒன்று இருக்கும்ல, மமிதா பைஜுவை குடிச்சிட்டு இவர் முத்துக்குமார் சார் பிரச்சனை பண்ணுவார்ல ஆக்சிடென்ட் பண்ணி, அதெல்லாம் வந்து நான் இருக்கும் போது அதெல்லாம் எடுத்தாங்க. ஆக்சுவலாக அந்த ரோடு அதுக்கு பக்கத்து ரோட்டில் தான் இது நான் பைக்கில் இருந்து கூட்டிகிட்டு வர்றது. வந்தாலும் ஃபோனை ஆஃப் பண்ணு முதல்ல அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அங்கே தான். ஸோ அது மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது படத்தில். உங்களோட போர்ஷன்ஸ் தாண்டி எல்லா இடத்துலையுமே இருந்திருக்கீங்க. ஆமாம், ஃபுல்லாகவே அதே மாதிரி பூஜா ஹெக்டே மேம் வந்து சைன் வாங்குவாங்கல்ல, இது மமிதா பைஜுட்ட கையெழுத்து போட சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் போயிருந்தது அந்த வீட்டில் தான். ஸோ அப்போ பூஜா ஹெக்டே மேமையும் பார்த்தேன். அதே மாதிரி சிஎம் சார்ட்ட இருந்து ஃபைல் வாங்கும்போது அந்த ஒரு விஷயம் நாசர் சார், ஸோ அப்போயும் நான் நரேன் சார் அவங்கெல்லாம் பார்த்துருக்கேன். சுனில் சாரே அங்கே பார்த்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாரையுமே நிறைய சீன்ஸ் எடுக்கும்போது பார்த்துருக்கேன். உங்களோட ஒரு பெஸ்ட்டான சீன் என்னன்னா, இப்போ தேட்டரில் பார்க்குறப்போ ஷூட்டிங்கில் பார்க்குறது வேறு, தேட்டரில் வந்து இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது வேறு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து யாரா வேணா இருக்கலாம், விஜய் சாரோட போர்ஷன்ஸாக இருக்கட்டும். இப்போ படத்தில் இப்போ எனக்கு கேட்ட அந்த ராவண மோண்டா போர்ஷனில் லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன் அப்படின்னு ஒவ்வொரு விஷயம் அப்படியே மைண்டில் நிற்கும்ல, அப்படி உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்து ஒரு மாதிரி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஏதாச்சும்? எனக்கு அந்த இன்ட்ரோல் ஃபைட்டு ஃபுல்லாமே வந்து எனக்கு அது வந்து எதுவுமே என்னால் ஒமிட் பண்ணவே முடியலை. நான் வந்து சொல்லப்போனால் நிறையா வந்து எனக்கு இந்த மாதிரி இப்போ நம்ம இது ஒரு பெரிய படம், எனக்கு அந்த மோக்கோ போட்லாம் வந்துருந்துச்சு. அதுக்கு என்னன்னா ஒரு நாள் முன்னாடி அதுக்கு ரிஹர்சல் வச்சுருவாங்க. அன்னைக்கு ஷூட் இருக்காது, வெறும் ரிஹர்சல் மட்டும்தான் ஃபைட்டர்ஸ். அது எப்படின்னா கரெக்டாக வரணும், அதுக்கேற்ற மாதிரி சார் பண்ணணும், அப்படியே ஒரே லைனாக இருக்கும். அதாவது ஒருத்தரை அடித்து மிஸ் ஆகி திரும்ப அவர் முதுகு மேலே ரோல் அடித்து அந்த கேமரா பாட்டுக்கு சக் 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 சக்குன்னு வந்து அதை எனக்கு நேரில் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. அதுவும் விஜய் சார் அதை பண்ணுறதை பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ அது ஒரு எனக்கு ஸ்பெஷலாகவும் இருந்துச்சு, ஒரு லேர்னிங்காகவும் இருந்துச்சு. ஸோ அது இதாக இருந்துச்சு. ஸ்க்ரீனில் அதை பார்க்கும்போதும் அந்த ஃபைட்டெல்லாம் வந்து ஓகே இது இப்போ இப்படி தானே எடுத்திருந்தாங்க. அதான் அந்த கரண்ட் பாக்ஸ் வெடிக்கும்ல, அந்த டேஞ்சர்ன்னு இருக்குது, அது நான் நேரில் பார்க்கும்போதே பயங்கரமாக இருந்துச்சு. அது நான் நினச்சேன் இந்த இது வரும்போது எப்படி இந்த கரண்ட் பாக்ஸ் பிளாஸ்ட் ஆகுது அது மாதிரி தியேட்டர் கண்டிப்பாக பிளாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். நான் படத்தில் அது அந்த டிரான்சிஷன் காட்டுறாங்க பாருங்கள், அது பிரகாஷ் ராஜ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து காட்டுவாங்கல்ல, அந்த டிரான்சிஷன் பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு அது ஸ்க்ரீனில் பார்த்து ரொம்ப அட்மையர் பண்ணேன். ஸோ மேக்ஸிமம் வந்து டேரக்டர் ஃபியூச்சர்லாம் தெரிஞ்சவராக இருப்பார் போல. படம் ஃபுல்லாக பார்க்குறப்போ நம்ம விஜய் சார் வந்து சிஎம் ஆனதுக்கப்புறம் தான் இந்த படம் நீங்கள் எடுத்தீங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா மேக்ஸிமம் டயலாக்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த ஆக்ஷன்லாம் பிளாஸ்ட். நாங்களாம் யோசிச்சுட்டு இருக்கோம் இதெல்லாம் இப்போதான் நடந்துச்சு, எப்படி ஒரு வருஷம் எப்படி நடக்குது அது ஒன்றுமே புரியல. அப்படிதானே கோட் லைன் நடந்துச்சு, விசில் போடுறது சும்மா அது ஒரு சாங், அது படத்தில் அந்த சாங்கு அது பார்த்தா விசில்ங்கிறது அவ்வளோ பெருசாகிருச்சு. இப்போ பார்த்தா அந்த ஆக்ஷன் அது எப்படி முதல்ல கணிச்சு பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. நான் தான் யோசிச்சிருந்தேன் வினோத் சார் வந்து ஃபியூச்சர்ல இதான் நடக்கும்னு ஏதாச்சும் எங்கேயாச்சும் இது பண்ணி பண்ணிட்டார். மேக்ஸிமம் ஆரம்பத்துல இருந்து டைலாக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், அதுவும் அந்த டைட்டில் கார்டு அவர் பண்ற கரெக்டாக அந்த டைட்டில் கார்டுலாம் வேற மாதிரி இருந்துச்சு. ஐயோ அதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரம். நான் என்னதான் நம்ம இவ்வளோ ஹைப்பில் பார்த்துட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருந்துச்சு. இதான் கடைசி தடவை பார்க்குறது அப்படி. அது எல்லா இடத்துலையும் ஒரு மாதிரி அழுக விட்டுட்டே தான் இருந்தீங்க லாஸ்ட் அந்த சீன்லாம் வந்து கண்டிப்பாக ஃபேன்ஸ்க்கு ஒரு நார்மலான விஷயமா இருக்கு. அது அவரோட நிறைய படத்தோடதுலாம் வந்தது. எல்லாரும் லாஸ்ட் வர மாதிரி ஆக்கிட்டாங்க அந்த கடைசியா அழுக விட்டு தாங்க வெளியே. அது அந்த ஒன் லாஸ்ட் டைம் டான்ஸ்லாம் ஆமா அது ஐயோ அது பயங்கரமா அந்த செட்டுமே அங்கதான் இருந்துச்சு. ஆக்சுவலா படமே நிறைய செட்டு நான் ஒரே இதுல தான் இருக்கும், ஒரு பெரிய ஏக்கர் மாதிரி கிரவுண்ட் மாதிரி இருக்கும், அங்க எல்லா செட்டும் வரிசையா போட்டிருந்தாங்க. ஆனா அங்கேயே அந்த வீங்கிறதுலாம் பார்த்துருந்தேன். ஸோ அந்த செட்லாம் அங்கேயே பார்த்தேன் நான் எல்லாமே. அந்த சீன்லாம் செலிப்ரேட் பண்ண வேண்டிய சீன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச பக்கத்துல எல்லாம் அழுதுட்டு இருந்தானுங்க ஒரு அவ்வளோதான் இல்லை இதுதான் லாஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் பல போராட்டத்துக்கு அப்புறம் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குல்ல. ஆமா அதுக்கான பலன் கண்டிப்பா இருக்குல்ல. இப்போ அது எப்போ வந்தாலும் இதுதான் நம்ம அப்படிதானே நினைச்சிருந்தோம், அதே மாதிரி இப்போ வந்தாலும். ஆனா ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு, என்னன்னா ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க சென்சார். ஸோ அதுல பட் ஆனா கிட்ஸ்க்கான ஒரு நல்ல விஷயம் வந்து படத்துல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ விஜய் சாரோட அந்த ஒரு போர்ஷன் ஆக்சுவலா கிட்ஸ்க்காக தான் அந்த ஹியூமனாய்ட்ஸ் எல்லாமே நிறைய அந்த மாதிரி வச்சிருந்தது. அவங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம் அந்த ரோபோட் விஷயங்களை. என் ஃப்ரெண்டே வந்து ஒருத்தெல்லாம் வந்து பக்கத்தில் பார்த்துட்டு அவனே ஏன்னா இது எதிரன் 2 மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த ஒரு மோடு நம்மளுக்கு போதில்லை. அது கரெக்டு தான். அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிறது கிட்ஸ்னால இப்போ ஏ சர்டிஃபிகேட்னால அதை கொஞ்சம் பிகாஸ் அந்த சீனாக இருக்கட்டும், அதே மாதிரி விஜய் சார் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லுவார். ஸோ அந்த ஸ்டேஜ் அது எல்லாமே பேட்டச்லாம் அவர் சொல்கிறது வந்து அது எவ்வளோ ரீச் ஆகும், எவ்வளோ பேருக்கு அது போய் சேரும். அது ரீசன்ட் டைம்ஸில் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸ்கூலாக இருக்கட்டும் இது எல்லாமே சொல்லி தரணும். அப்படி அந்த போர்ஷன் எல்லாமே பார்க்குறப்போ இது ஏ சர்டிஃபிகேட் கொடுக்காம இருந்திருக்கலாமே. அவங்க அந்த பாயிண்ட்லாம் வந்து வைக்கணும்னு தான், அதாவது ஆடியன்ஸ்க்காக வச்சதான். மிச்சபடி கதைக்கு அது உங்களுக்கே அது தோணி இருக்கும். நினைச்சிருந்தா அவர் ஜாயின் பண்ணி விட்டு போயிருக்கலாம்.
ஆனா அந்த இடத்துல ஒருத்தர் வந்து இல்ல அந்த இந்த இடத்துல இது மாதிரி வேணும் இது அப்படின்றது கிடையாது. வேணும்னு அவங்க வச்சிருக்காங்கல்ல, அது நீங்க சொல்ற மாதிரி இது கிட்ஸுக்கு நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருப்பாங்க. பட் இதாயிடுச்சு ஏ சர்டிஃபிகேட். நான் யோசிச்சுட்டே இருந்தேன் இது அந்த அளவுக்கு வைலன்ஸ் குழந்தைங்க ஏன்னா இந்த மாதிரி நிறைய படம் வந்திருக்கு. ஸோ இதை விடலாம் நம்ம வைலன்ஸ் ஆமா. பார்த்துருப்போம். எதுக்காக ஜனநாயகன் மட்டும் ஏ சர்டிஃபிகேட்? ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா இதுக்காக தான் வந்து நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தீங்க ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. கொடுக்கக்கூடாதுன்னு யோசிச்சோம். பட் இது நம்ம கையில எதுவுமே இல்லையே, இது நம்ம கையை தாண்டி ஒரு விஷயம் தானே. இப்போ ஏதோ ஒன்று நம்ம கண்ட்ரோல்ல இருந்தா அதை நம்ம பண்ணலாம். இப்போ அந்த கேமரா நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, நம்ம ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அதுவே நம்ம கண்ட்ரோல் இல்லை அப்படின்றப்ப நம்ம எதுவுமே பண்ண முடியாதுல்ல. ஸோ எவ்வளோ நாளைக்கு தான் படத்தையும் அவங்க வச்சிருக்கிறது? மேபி எனக்கு பெருசாக தெரியல, சொல்கிறேன். எவ்வளோ நாளைக்கு அப்படியே வச்சிருக்கிறது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் கண்டிப்பாக கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங் வந்து இது ஃபேமிலியோட பார்க்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ மாதம் இது வெயிட் பண்ணி ப்ராப்பர் ஃபேமிலி என்டர்டெய்னர் தானே. ஒரு விஜய் சார், ஒரு தளபதியோட ப்ராப்பர் ஃபேமிலி கமர்ஷியல் அப்படி தானே நம்ம இது பண்ணுவோம். கண்டிப்பாக நடந்துருச்சு.